வெல்கம் டு நாராயணி மீடியா. இப்போ நம்ம மசாலா வடை சுண்டல் எப்படி பண்ணுறோம்னு வாங்க பார்க்கலாம். தண்ணி 5 டம்ளர் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடுறோம், தக்காளி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் 8 மணி நேரம் ஊற வச்சா பச்சை பட்டாணி, மஞ்சள் 1 ஸ்பூன், தென் உப்பு 2 ஸ்பூன், மூடி வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். வடைப்பருப்பு 1 டம்ளர் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ அதை வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். அது நம்ம வடைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக அரைச்சிருக்கோம், தண்ணி விடாமல். அதில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, சோம்பு 1 ஸ்பூனு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு டீ வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா ஈவனாக பிசைஞ்சுக்கணும். நம்ம வேக வச்சதில் கொஞ்சம் சுண்டல் எடுத்து வச்சுருக்கோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ ஜாரில் அரைக்க போகிறோம். அரைச்சதை நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வடையை எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கோம். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். மிக்சியில் அரைச்சி வச்சதை இதில் போடுறோம். பட்டாணி வேக வச்ச தண்ணியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 மேலே போடுறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் ரெடி பண்ணிங்கன்னா மசாலா சுண்டல் ரெடி. கொதிக்குது. ஒரு 10 புதினா இலையை மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபேமஸ் 90s கிட் மசாலா வடை சுண்டல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மாங்காய், கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இப்படி வடையையும் ஊற்றி விட்டு கொஞ்சம் மேலே விட்டுட்டு ஆல்ரெடி இப்போ நம்ம வடையை ஊற்றி விட்டோம். மேலே மறுபடியும் மசாலா போட்டோம். கேரட், கொத்தமல்லி மறுபடியும் போட்டுட்டோம். மேலே மாங்காய் ஸ்பெஷல் ஃபார் திஸ். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை தட்டிட்டு போங்க. பை பை.